ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது மஞ்சள் வந்திருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஒரு பிக்கிள் பண்ணேன், அதை ஷேர் பண்ணிக்கிறேங்க. இந்த மஞ்சள் பிக்கிள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேன் இந்த தடவை. அதில் இஞ்சி, பச்சை மிளகாய், எலுமிச்சை எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணாங்க. டெஃபினட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய விஷயங்களை சேர்த்துருக்கேன். தொடர்ந்து மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. புது மஞ்சள் இது வாங்கின பிறகு இப்போ நல்லா அதை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் வந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாங்க. இது கொஞ்சம் அந்த ஃபேர்ம்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டதும். அதுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல பொடியாக வேணாலும் நம்ம கட் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ப்ரெஷர் குக்கரில் தண்ணி, அதாவது கிண்ணத்தில் தண்ணி ஊற்றாமல் மேலே கிண்ணத்தில் வச்சுட்டு மூடி வெயிட் வச்சுட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு 2 பச்சை மிளகாய் நீளமாக இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா 2 அங்குல துண்டு 3 அங்குல துண்டு இருக்கும், அதையும் தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சைப்பழம் நம்மளோட விருப்பங்க, 2 இல்லைன்னா 3 எலுமிச்சைப்பழம் கூட இந்த அளவுக்கு போடலாம். ஏன்னா 1/4 கிலோ மஞ்சளுக்கு 3 எலுமிச்சைப்பழம் வரைக்கும் கூட போடலாம். இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஜூஸை தனியாக பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த மேல் தோலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்க எலுமிச்சை பழமும் சேர்த்துருங்க. இப்போ இது ப்ரெஷர் குக்கரில் நல்லா வெந்துருச்சு. 2 விசில் மூடியை திறந்துட்டேன். ஒரு பேனில் நல்லா 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எப்போதும் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எப்போதும் போல் பெருங்காயத்தூள், நம்ம விரும்புகிற அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். இதை பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரிஞ்சு வச்சதை இப்போ இதோட சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடைய நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை மஞ்சள் அதையும் சேர்த்துடலாம். புது மஞ்சள் இதையும் சேர்த்துடலாம். புது மஞ்சள் சேர்த்த பிறகு நல்லா 1 நிமிஷம் கலந்து விடுங்க. அது மஞ்சளை வந்து நம்ம அப்படியே ஊறுகாய் போட்டால் சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியும். ஆக்சுவலி சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு இஞ்சியோட டேஸ்ட்டோடையே இருந்தது. ஏன்னா இது இஞ்சி ஃபேமிலியை சேர்ந்தது தானே மஞ்சள். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை அந்த ஜூஸ்லேயே போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மேல் தோலை அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப அந்த ஜூஸ் இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் அந்த தண்ணி விட்டு வரப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக வாட்டரியாக வேணும்னாக்கா நம்ம இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட சேர்க்கலாம் இந்த எலுமிச்சை பழ ஜூஸ் லாஸ்ட்டில். இப்போ தகுந்த அளவு உப்பு போட்டாங்க. மிளகாத்தூள் கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் உப்பும் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால இந்த மிளகாத்தூள் வந்து காரம் அதிகம் இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன் நான். இந்த குவான்டிட்டிக்கு அந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேங்க. இப்போ கடைசியாக அடுப்பை அணைச்ச பிறகு இந்த வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தூள் இதையும் சேர்த்துடணும். எப்போவுமே அடுப்பை அணைச்ச பிறகு தான் சேர்க்கணுங்க. இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி நல்ல ருசியும் கொடுக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பிக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாங்க, நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்படியே நம்ம நல்லா ஊறிய பிறகு நம்ம சாப்பிடணும். இப்போ இந்த எலுமிச்சம்பழ தோல் மட்டும் ஊறத்துக்கு கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ் ஆகுது. மற்றபடி அந்த மஞ்சள் எல்லாம் வந்து அப்போதே கூட நம்மளால் சாப்பிட முடியுது. இப்போ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போதுமே இது ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வந்து போடுறப்போ ஒரு பாட்டிலில் வந்து உலர்ந்து தான் இருக்கணும். பாட்டில் எந்த விதமாகவும் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம இதை போட்டு வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செஞ்சீங்கன்னாக்கா நீங்கள் வெளியிலே வச்சுருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சம் கூடுதலாக பிழிஞ்சிக்கோங்க. வெந்தயத்தூளும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மஞ்சள் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படியும் நம்ம வந்து இந்த புது மஞ்சள் வந்திருக்கிறதுனால அந்த மஞ்சளுடைய பெனிஃபிட்ஸை பற்றி நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. எப்போதுமே வந்து மஞ்சளில் வந்து நம்மளுக்கு என்னென்ன சுவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6 சுவையில் பச்சை மஞ்சளில் கார்ப்பு சுவை இருக்கும், லேசான கசப்பு சுவை இருக்கும், லேசான துவர்ப்பு சுவை இருக்கும். அந்த 3மே சேர்ந்தது தான் இந்த மஞ்சள். இந்த மஞ்சளில் வந்து நம்ம வெளிநாட்டெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது என்னென்ன குறுக்குமீன் கண்டென்ட் இருக்குது, கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே வந்து மஞ்சள் தூளை வந்து கேப்சூல் மாதிரியெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம நாட்டில் பழங்காலம் தொட்டு மஞ்சளில் வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க. நம்ம மஞ்சளை வச்சுட்டு சாதம் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் தொடர்ந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வப்போது தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ரூவ் பண்ண விஷயங்கள், அதாவது ஆய்வின் மூலம் கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ண விஷயங்கள் என்ன சொல்லிட்டு பார்க்கலாங்க. மஞ்சள் வந்து கல்லீரல் நோய்களை தடுக்கும். நம்ம உடம்புல வந்து வாயில் வந்து உமிழ்நீரில் வந்து என்சைம் உற்பத்தி ஆகும் இல்லையா, அந்த என்சைம்கள் உற்பத்தியை அதிகரிக்கும். அதனால் உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் நன்றாக வேலை செய்வதற்கு உதவி செய்யும். கொலஸ்ட்ரால் இருந்தால் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை வாய்ந்தது. நீரிழிவை கட்டுக்குள்ளே வைக்கும். புற்றுநோயை தடுக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். கேன்சர் மாதிரியான வியாதிகளுக்கு மஞ்சள் வந்து ரொம்ப நல்ல மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்கும். நம்மளுக்கு வந்து சளி இருமல் இருந்தப்போ அதை வச்சு கஷாயம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது கூட வந்து நம்ம ரொம்ப நல்லதை செய்யும். ரத்தத்தில் வந்து ட்ரைக்ளிசரைடு அப்படின்னு ஒரு கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பை வந்து குறைக்கும் தன்மை மஞ்சளுக்கு உண்டு. உடலில் இருக்கிற நச்சுக்கள் டாக்ஸின்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு திறனை தரும். முடக்குவாதம் வர இந்த மஞ்சளுக்கு இன்னும் நிறைய குணங்கள் இருக்குங்க. அதாவது புண்கள், நம்ம உடம்புல எங்கேயாவது வெட்டு காயமோ இல்லை சிராய்ப்போ புண்ணோ பட்டதுனாக்கா மஞ்சள் வந்து அதில் பூசுவாங்க. அந்த காலத்தில் அரைச்சி பூசுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கிறப்ப நோய் தடுப்பு ஏற்படும். அதாவது கிருமிகளை வந்து அழிக்கும் தன்மை அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ளார ரெமோ மஞ்சள் சாப்பிட்றப்ப வந்து செல்கள் வந்து சேதமடையுது இல்லையா, அந்த செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு உதவு புரியும். ஜீரணத்துக்கு ரொம்ப உதவும். பித்த நீரை வந்து நல்லா சுரக்க செய்யும். அதனால என்ன ஆகுனாக்க ஜீரணம் வந்து ரொம்ப நல்லா நடைபெறும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பித்த நீர் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கொழுப்பு வந்து நல்லா வந்து ஜீரணமாகும். அதுக்கு வந்து இந்த மஞ்சள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். இந்த இவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்த மஞ்சள் வந்து நம்மளுடைய சமையல் அறையில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு. அதுவே நம்ம வந்து புது மஞ்சள் கிடைக்கிறப்ப அதனுடைய பலன்கள் வந்து மிக மிக அதிகம். அதனால் இதை விதவிதமாக நம்ம யூஸ் பண்ணலாங்க. அதனால் எப்போவுமே புது மஞ்சள் கிடைக்கிறப்ப மறக்காமல் அதை வாங்கி எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. நம்ம நாட்டில் தான் இதனுடைய அருமையை தெரிஞ்சு அந்த காலத்துலேருந்து தினமும் சமையலில் வந்து இந்த மஞ்சளை சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போது பல நாடுகள்லையும் இதை வந்து கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.